நம்மளோட கனவுகள் நம்ம பிறந்ததுக்கான அர்த்தம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கலாம். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், லைஃப் செட்டில் எல்லாமே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் என்னால் ட்ரைனிங் பண்ணாமல் இருக்க முடியல. நான் ட்ரைனிங் பண்ணலை. அப்போ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, நான் ட்ரெயினில் வேலைக்கு இருக்கிற சென்னையில் ஆஃபீஸில் ஒர்க்கு டெய்லியே போயிட்டு வரேன். ஸோ நம்ம இந்த விளையாட்டுக்காக வேலைக்கு வந்தோமா இல்லை அந்த வேலை நம்மளுக்கு விளையாட்டு கொடுத்துச்சா, அந்த மாதிரி ஒரு இது வரும்போது எனக்கு அந்த டைமில் ப்ரியாரிட்டி என்னோட விளையாட்டு தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் அந்த சைட்லேருந்து கூட ஒரு ஜாப் சைட்லேருந்து கூட நம்ம சப்போர்ட்லாம் வராது. ஸோ காலையில் 6 மணிக்கு இங்கேருந்து ஜோலார்பேட்டை எக்ஸ்பிரஸ் பிடிச்சி அங்கே போயிட்டு 10 மணிக்கு போயிட்டு சைன் பண்ணிவிட்டு திருப்பி ஈவினிங் 6 மணிக்கு ஜோலார்பேட்டை எக்ஸ்பிரஸ் பிடிச்சி 10 மணிக்கு வீட்டுக்கு 10:30 மணிக்கு ட்ரைனிங் பண்ணி அகைன் நான் எந்த ஒரு ஆர்ட் சுச்சுவேஷன் வந்தாலும் நான் அதில் வெற்றி பெறணும். என்னோட நாட்டுக்கு, என்னோட வீட்டுக்கு, நான் படித்த வீட்டுக்கு, அப்புறம் என்னோட பெற்றோர்களுக்கு நான் கண்டிப்பாக பெருமை சேர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு 3 to 4 மாதம் என்னோட ஒரு விடாப்படியான ஒரு ஹார்ட் ஒர்க். ஜிம்மெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நான் கீ எடுத்து போய்ட்டு யாருமே சப்போர்ட் இருக்க மாட்டாங்க, பேச்சு சொல்லிக்க இருக்க மாட்டாங்க, எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஆனாலும் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ப்ராக்டிஸ் பண்ணி 2011 நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் சீனியர் நேஷனல் லெவலில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அந்த மெடல் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எய்மில் பண்ணேன். ஸோ அதே மாதிரி 2011 அந்த 12 அந்த காம்படிஷனில் நான் சீனியர் நேஷனல் லெவலில், அப்போது என்னோட வயசு 17 தான் இருக்கும். 17 இல்லை 18 அந்த மாதிரி தான் இருக்கும். நான் பெரியவங்க கூட போட்டி போட்டு அந்த காம்படிஷனில் நான் கோல்டு மெடல் வந்தேன். அந்த கோல்டு மெடல் பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்பை கம்ப்ளீட்டாக புரட்டி போட்டுச்சு. அந்த கோல்டு மெடல் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர், ஒடிசாவில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இங்கேருந்து எனக்கு அழைப்பு வருது, பட்டியாலா பஞ்சாப் ஸ்டேட்டில் நீங்கள் நல்லா ஸ்பெஷல் ட்ரைனிங் பண்ணுங்கள், உங்களோட பொட்டன்ஷியல் நல்லா இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு டோட்டல் எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே கிட்டத்தட்ட இப்போ நான் என்னோடய ஃபஸ்ட் மெடல் எல்லாருக்கும் தெரியும் 2014 காமன்வெல்த் கேம்ஸ். அதுவும் நான் அதில் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணேன். அந்த மாதிரி காமன்வெல்த் கேம்ஸே அந்த ரெக்கார்ட் கிரியேட் ஆனது. அந்த இடத்துல நான் 2014 காமன்வெல்த் கேம்ஸ் கிளாஸ்கோ அந்த இடத்துல ரெக்கார்ட் கிரியேட் பண்ணேன். கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்னோட அந்த லைஃபு, என்னோட அந்த ஃபேமிலியில் இருந்த அந்த கஷ்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தமே அந்த டைம்லேருந்து நியூட்ரல் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் சரி எனக்கு அந்த ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நான் பண்ணிட்டேனே, ஸோ இதுக்கப்புறமா நம்ம கேம் எடுத்துடலாம் நம்ம நார்மலாக போகலாம். இப்போ ஏன்னா சமூகத்தில் இப்போ அப்படி தான் நடக்குது. ஒரு சின்ன ஒரு நான் ஸ்டேட் மெடலிஸ்ட் அப்படின்னு சொன்னேன், அவனுக்கு எந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வருதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் கேமில் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. அந்த ஆட்டிடியூடான விஷயத்துலேயே அவங்க நிறைய விஷயத்தை தொலைச்சிடுறாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கு மேலே இன்னும் மெடல் வின் பண்ணணும், 2014 அப்புறம் எனக்கு வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2015 எனக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எனக்கு அர்ஜுனா அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஸ்டேட் வெயிட் லிஃப்டிங்கில் 2000க்கு அப்புறம் 15 வருஷம் கழிச்சு அர்ஜுனா அவார்டு நம்ம ஊரில் நம்ம ஆனால் இதுக்கப்புறம் நம்ம ஊரில் இது வரைக்கும் அர்ஜுனா அவார்டு கிடைக்கல. ஸோ கண்டிப்பாக என்னோட மோட்டிவேஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சத்யசாரி கவர்மெண்ட் ஸ்கூலில் அர்ஜுனா அவார்டு கேள்வி அதுக்கப்புறம் நம்ம நினைக்கிறோம் இதுமாரி ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஆகிட்டா நமக்கு பொறுப்புகள் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் 2015 அர்ஜுனா அவார்டு வாங்கினப்போ மொத்த இந்தியாவோட தங்கம் என் பக்கத்தில் ஏன்னா அதுக்கு அடுத்த வருஷம் 2016 ஒலிம்பிக்ஸ் ரியோ டி ஜெனீரோவில் நடக்குது. ஸோ ஏன்னா அதே மாதிரி இல்லை, நம்ம ஊர்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வெயிட் லிஃப்டிங்கில் 2000 வருஷம் டீம் முடிச்சு அதுக்கப்புறம் யாருமே அதுக்கு 4 ஒலிம்பிக்ஸ் கலந்து போச்சு. யாருமே ஒலிம்பிக் பார்ட்டிசிபேட் ஒலிம்பிக் மெடல் பண்ணல. ஸோ அது ஒரு எய்மாக இருக்குது, கண்டிப்பாக நான் ஒரு ஒலிம்பியன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2016 ஒலிம்பிக்கும் செலக்ட் ஆகி நான் 11வது பொசிஷன் அந்த ஒலிம்பிக்ஸை நான் சேர்க்கிறேன்.
இன்டர்வியூ பண்ணணும். ஏன்னா ஒரு சரித்திரம் படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2014 ஒரு டார்கெட் என்ன வைக்கிறதுனா 2018 வர காமன்வெல்த் கேம்ஸ் அதில் கோல்டு மெடல் எடுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் ஸ்டில் நான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க இந்த தருணம் வரைக்கும் அந்த 2018 கன்சிக்யூட்டிவாக 2 வாட்டி 2014, 2018 அந்த மாதிரி யாருமே வந்து காமன்வெல்த் கேம்ஸ் கோல்டு மெடல் எடுத்தது. ஸோ அந்த சரித்திரத்தை நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் அதுக்காக ஃபுல்லாக 2018 ட்ரைனிங் பண்ணுறேன். ட்ரைனிங் பண்ணி அந்த 2018 காமன்வெல்த் கேம்ஸ் ஆஸ்திரேலியா கோல்ட் கோஸ்ட்டில் கோல்டு மெடல் வின் பண்ணி அந்த ரெக்கார்டை ஏன்னா என்னோட ஜேர்னி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எனக்கு அதுக்கப்புறமா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா சரி நம்ம நிறைய சாம்பியன்ஷிப்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 30 இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் வந்து இது வரையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் லைஃப்பில். நான் 2 பாஸ்போர்ட் 2 பாஸ்போர்ட்டில் 30 பேப்பர் இருக்கும். என்னோட 2 பாஸ்போர்ட் வந்து முடிஞ்சு போச்சு. சரி என்னதான் எனக்கு சரித்திரம் படைக்கணும், என்னை பார்க்குற நிறைய பேர் வந்து அதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து இது பண்ணணும். சரி ஓகே எல்லாமே ஆச்சு. 2020 இப்போ 25 நடந்துருக்கு. வயசும் பார்த்தீங்கன்னா 32. ஸோ வெயிட் லிஃப்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் ஏஜ் இருக்குது. சரி நம்ம இந்த அளவுக்கு தான் பண்ணணும், இந்த அளவுக்கு தான் நம்மளோட க்ரோத் இருக்கும், நம்ம பொட்டன்ஷியல் இருக்கணும். ஒரு 30 to 31. ஸோ லாஸ்ட்டு ஒரு 2 years வரைக்கும் நம்ம ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸில் இருந்து அதுக்கப்புறம் நான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு சரி நம்ம விளையாட்டு நம்மளுக்கு நிறைய கொடுத்தது. ஸோ அதுக்காக நம்ம வந்து விளையாட்டுக்கு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு எண்ணம். ஏன்னா விளையாட்டுக்காக அந்த அளவுக்கு வந்து நம்ம ஊரில் ஸ்பெஷலாக வந்து வெயிட் லிஃப்டிங்னா அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இல்லை. அங்கங்கே இப்போ ஒரு முக்கியமான இடத்துல நம்ம வடநாட்டில் அந்த மாதிரி இடத்துல இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் 2011 வாங்கினேன் அந்த ரயில்வே ஜாப்பை நான் ரிசைன் பண்ணேன். நான் அதே ஜாப் ரிசைன் பண்ணி திருப்பி நான் சமூகத்துக்கு வரேன். சமூகத்துக்கு வந்து இப்போ ஏன்னா அங்கே வந்து அந்த ஒர்க்கு அங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸு டெஸ்க்கு அந்த மாதிரி என்னால் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்போர்ட்ஸை வந்து சோஷியலாக ஆக்டிவ் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ நான் அதை ரிசைன் பண்ணி நான் அந்த ரயில்வே ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ நான் சதீஷ் சிவலிங்கம் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நான் சத்துவாச்சாரியில் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட அதில் 100 பேர் இருக்கும். அதுலேருந்து ஐ திங்க் ஒரு 10 பேர் நம்ம ஸ்கூலில் சார்ந்தவங்களாக இருப்பாங்க. அதில் கூட ஒரு அவார்ட் வாங்கியிருக்கோம். ஆமாம், ஐஸ்வர்யா. ஸோ அவங்களாம் வந்து நம்ம அகாடமியை சார்ந்தவங்க தான். ஸோ இன்னொன்று எனக்கு நிறைய லேகாக இருந்த ஒரு விஷயம் ஃபினான்ஷியலாக வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து இது இருக்கிறதுனால ஸோ அந்த அகாடமி முழுக்க எந்த ஒரு சார்ஜபிளும் இல்லாமல் யார் வந்தாலும், ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உனக்கு பொட்டன்ஷியல் இருக்குது, நீ இந்த கேமுக்கு தான், நீ இந்த கேமுக்கு அப்படின்னா யார் விருப்பப்படுறாங்களோ அவங்களை ஃபஸ்ட்டு நம்ம கூப்பிட்டு உன்னால் நீ பண்ண முடியுமா, அது உன்னோட விருப்பம், நீ பண்ணு. ஏன்னா ஒரு கட்ட வரை தான் அந்த சயின்ஸ்லாம் சரி நீ வந்து இதுக்காக தான் சூட்டபிள் ஆவா அப்படின்னு. ஆனால் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா என்ன அசஸ்மெண்ட் பண்ண டாக்டர் அப்போது கேம்பில் இருக்கும்போது அவர் கம்ப்ளீட்டாக சொன்னார் யூஆர் அன்ஃபிட் ஃபார் த வெயிட் லிஃப்டிங். உங்களால் வந்து எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண என்னோட ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஃபுட்டு கண்டிப்பாக வெயிட் லிஃப்டிங்கு சூட்டே ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட பேக் மசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுக்கும் சொன்னார் நீங்கள் வெயிட் லிஃப்டிங்கை விட நீங்கள் உங்களுக்கான கேம் அந்த பேஸ்கெட் பாலு அந்த பேட்மிண்டன் அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் இருக்குது. ஆனால் அந்த டைமில் நடுத்தரத்தில் நம்மளால் நிறுத்த போக முடியாது. ஆனாலும் அதெல்லாம் தாண்டி நான் வந்து ஒரு சாதனை வந்து அங்கே வந்து பண்ணி காமிச்சேன். அதுக்கப்புறம் அதே நோக்கத்தில் போய் நான் பேசும்போது அது தேர் இஸ் சம்திங் மிராக்கிள் ஹேப்பன் எவ்ரி டைம் அப்படின்னு அவர் சொன்னார். அதே மாதிரி தான் எல்லாருக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்கு விருப்பம் இருந்தாலும் நீங்கள் வாங்க, வந்து அங்கே ஜாயின் பண்ணி அந்த வெயிட் லிஃப்டிங்கோட அனுபவத்தை நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஸ்போர்ட்ஸுன்றது ஒரு தனி விஷயம், அது ஒரு தனி உலகம். நீங்கள் அது மூலியமாக இப்போ எந்த அளவுக்கு படிப்பில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டேட் மெடல் எடுத்தாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு வேலைகள்லாம் வந்து நிறைய காத்துட்டு
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேலோ இந்தியா மெடல், ஒரு நீங்கள் SGFI அந்த மாதிரி ஸ்கூல் நேஷனல்ஸ் மெடல்லாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கேஷ் அவுட் காத்துருக்கு. ஏன்னா நான் அந்த டைமில் பண்ணும்போது அந்த டைம் எந்த 2010 எந்த ஒரு கேஷ் அவார்டு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த டைமில் அப்பாவோட பென்ஷன் காசு தான் 20,000 ரூபாய், 5 மாதம் அவன் 1 லட்ச ரூபாய் பார்க்குறது. ஆனால் நீங்கள் இப்போ மெடல் பண்ணீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் 3-4 மந்த்ஸ்லேயே நீங்கள் வந்து ஒரு லட்சாதிபதி ஆகிடலாம். நீங்கள் ஒலிம்பிக் மெடலாக எடுத்துக்க கோடீஸ்வரன் ஆகிடும். ஸோ நான் வந்து என்னன்னா என்னோட மெயின் இது வந்து ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகும். படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸும் முக்கியம். படிப்பும் படிங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸில் போனீங்கன்னா இப்போலாம் நிறைய வந்து சயின்ஸ் பேசிஸ் தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட ஒரு ட்ரைனிங் பேட்டர்ன் கொடுத்தாங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சயின்ஸ் பேசிஸ் கொடுக்கும். அதுக்கு நம்மளுக்கு ஜென்ரலான ஒரு எஜுகேஷன் இது வந்து நம்மளுக்கு தேவை. எஜுகேஷன் அறிவு வந்து நமக்கு தேவை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். எந்த ஒரு விளையாட்டை பற்றி எந்த ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் நம்ம சத்தவாச்சாரியில் ஒரு கிட்ட வேணாம். எனக்கு என்ன ஒரு சொன்னால் நம்ம ஊர்லேயே சத்தவாச்சாரி கூட தாண்டக்கூடாது. ஏன்னா இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, இங்கே இருக்கிற அச்சீவர்ஸ், ஃப்யூச்சர் அச்சீவர்ஸ்லாம் கண்டிப்பாக பயன் பெறணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ட்ரஸ்ட்டை வந்து ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் வாங்க, எனி டைம் நீங்கள் வந்தாலும் அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா நீங்கள் வாங்க. உங்களுக்கு மற்ற சப்போர்ட் எல்லாமே என் சைடில் இருந்து கிடைக்கும். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் பண்ணிட்டு இருக்காங்க. 100 பேரில் 10 நேஷனல்ஸ் மெடல் இருக்காங்க, 3 இன்டர்நேஷ்னல் மெடல் இருக்காங்க, 4 பேர் வந்து ரயில்வே ஜாபில் வந்து போயிருக்காங்க. இப்போ நான் விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் அதே ஜாபில் போய்ட்டு லைஃப்பில் வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்டே மோட்டிவேட். இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னது தான் என்னோட முதல் முயற்சி தோல்வியில் தான் முடியுது. ஸோ அதை பார்த்து யாருமே பயப்படாதீங்க. ஏன்னா நான் எங்கே போனாலும் என்னோட மெயினான விஷயம் கேட்குறது, சார் நாங்கள் ஆரம்பிக்கிறோம், அது என்னால் பண்ண முடியல. கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தோல்வியில் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கான மோட்டிவேஷன் கிடைக்கும். நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான அது ஒரு வாய்ப்பு. கண்டிப்பாக நீங்கள் தோற்று போனீங்கன்னா மனமே தளர வேணாம். அதேமாரி எதனா அடிபட்டுச்சுன்னா அதுவும் மனம் தளர வேணாம். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மேலும் மேலும் ஆனால் என்னென்னா ஃபோக்கஸாக இருக்கணும். மெயினான விஷயம் என்னென்னா டிசிப்ளின். ஸ்போர்ட்ஸ், ஆர்மி, இங்கே ஸ்டூடெண்ட்ஸ், இது முக்கியமான விஷயம் என்ன, நீங்கள் டிசிப்ளினாக இருந்தீங்கன்னா உங்கள் சிந்தனைகள் நல்லாயிருக்கும். உங்கள் சிந்தனைகள் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுற ஒரு வேலையாக நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு உங்களுக்கு புரியும். நம்ம டிசிப்ளினாக இல்லை, நம்ம வேறு எதாவது யோசிச்சுருக்கோம், நம்ம இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்னு இருக்கும்போது நம்ம மனநிலைமை ஒரு செட்டப் இதில் இருக்காது. அந்த டைம் என்னென்னா டைம் எப்பவுமே பின்னாடி வராது. டைம் முன்னாடி முன்னோக்கி போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த டைமில் இருந்து ஏன்னா இந்தியா பாப்புலேஷன்லாம் இது நம்பர் 1 நம்பர் 2ல் இருக்குது. இது வரைக்கும் நம்மக்கிட்ட ஒலிம்பிக் மெடல் அந்த அளவுக்கு இல்லை. ஐ திங்க் நம்ம ஒரு ஒலிம்பிக் வரும்போது 10 மெடல் கூட எடுக்க ரொம்ப கஷ்டப்படும். ஆனால் ஒலிம்பிக் மெடல் எடுக்கிற பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் எதுனா அந்த பையன் ஒரு நீங்கள் வெயிட் 50 நீங்கள் வெயிட் போகிறீங்கன்னா நான் ஒரு 100 கிலோ உங்களுக்கு போட்டுருவேன். இதை நார்மலாக இருந்தால் யார் அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியே வரீங்களோ அதுதான். ஏன்னா இங்கே இருக்கிற ஐ திங்க் மொத்தமே ஆல் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே இருக்கீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக இன்னும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. ஸ்போர்ட்ஸை சூஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்போர்ட்ஸ் மூலிமா நீங்கள் உங்கள் லைஃப் இது பண்ணுங்கள். இன்னொன்று நம்ம இன்னும் சத்தவாச்சாரிகள் வந்து நிறைய சாதனையாளர்கள், என்னோட சாதனை அதை விட அதிகமாக சாதனை பண்ணுறது எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஸோ இந்த வாய்ப்பளித்த அனைத்து மாணவர்களுக்கும் என்னோட ஆசிரியர்களுக்கும் ஒரு ஸ்பெஷலி இந்த ஸ்கூலுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி நான் தெரிவிக்கிறேன்.